கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் உம்மை பாடி துதிக்கவும், உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய உள்ளத்திலே வைத்து நாங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்கும்படி அருள் செய்யும். அப்பா கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில வருகிற அந்த தடைகள், பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அனுமதிக்கிறீர். ஆண்டவரே, நீர் அதை எங்களுடைய வாழ்க்கையில நன்மையாக ஆசீர்வாதமாக மாற்றும்படி அதை அனுமதிக்கிறேன். அதை நாங்கள் அறிந்துணர்ந்து ஆண்டவரே உம்முடைய உன்னதமான தயவையும் உம்முடைய கரத்தின் செயல்களையும் நாங்கள் சார்ந்திருக்க அருள் செய்யும். இப்பொழுதும் நாங்கள் நேரம் எடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீரே எங்களுடைய மனக்கண்களை திறந்தரணும். நாங்கள் உம்முடைய வேதத்தில் உள்ள ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளும்படி கர்த்தாவை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இன்றைக்கும் என்னோட கூட யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும்படி கேட்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு 12வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். திரும்பவும் வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்குள்ள ஜனங்களுக்கு வெளிப்படையாக, இன்னும் சொல்ல போனா மிக எளிமையாக, நேர்த்தியாக இந்த வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தினார். நாம கடந்த வாரங்களை படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால், ஏன் அதை சொல்றாரு, எதற்காக சொல்றாரு, அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் நல்ல முறையில அறிந்து கொண்டோம் என்றால், ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். நாம ஜனவரி மாதமும் சரி, இந்த மாதமும் சரி, யோவான் புத்தகத்துல இருந்தா நம்ம படிக்கிறோம். நம்ம இப்ப ஆல்மோஸ்ட் யோவான் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வந்துட்டோம். நாம படித்த ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு அதிகாரங்களும் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு கிட்ட அவர் கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல இந்த சமாரிய பெண்ணிடம் நேரம் எடுத்து ஒவ்வொரு காரியங்களை விளக்கப்படுத்துகிறார். அதே சமயத்துல நம்ம இங்க பார்க்கிறோம், 38 வருஷமா வியாதிப்பட்டிருந்த மனிதனை ஓய்வு நாளிலே சுகப்படுத்தினார். சோ ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஊழியத்தை நாம யோவான் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார், அதே சமயத்தில் குணப்படுத்துகிறார். அதுவும் ஒரே இடத்துல இல்ல, பல இடங்கள்ல அவர் போறார். எருசலேமுக்கு போகிறார், அப்புறம் தேவாலயத்துல அந்த இடத்துல கூடி மக்களுக்கு படித்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கப்பர்நகூம் பட்டணத்துக்கு போகிறார். அதே சமயத்துல நாசரேத்து ஊர் அவர் பிறந்த அந்த ஊர்ல அங்க போய் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இது போல ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஊழியம் ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா பகுதிகளிலும் சென்று அவர் தேவனுடைய ராஜ்யத்தை போதிக்கிறார். இங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யறாருன்னா, தேவாலயத்துல வந்து படித்து கொடுக்கிறார். ஓகே, யோவான் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் தவறாமல்
அனுதினமும் செய்த காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவாலயத்திலே மக்களுக்கு போதிப்பது, உபதேசிப்பது. அந்த ஆலயத்துல வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவது. நீங்க தேவாலயம் என்று சொன்னாலே இங்கே 3 விதமான குழுக்கள் இருப்பார்கள். ஒன்று பரிசேயர்கள், இரண்டாவது பாத்தீங்கன்னா வேதபாரகர்கள், மூன்றாவது ஆசாரியர்கள். இவங்க 3 பேருமே தேவாலயத்துல இருப்பாங்க. பரிசேயர்களுடைய வேலை என்ன? இவங்க தான் மத தலைவர்கள். வருகிற மக்களுக்கு தேவனுடைய நியாய பிரமாணத்தை குறித்து அவங்க போதிப்பாங்க. ஓகே, மோசே சொன்னபடி இந்த காரியத்தை செய்யணும், இப்படிதான் பலி கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியா அவங்க சொல்லுவாங்க. வேதபாரகர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தேவனுடைய பிரமாணங்களை, வார்த்தைகளை எழுதி மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதாவது மற்ற ஜெபாலயங்கள்ல கொடுப்பது. அதே சமயத்துல பரிசேயர்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த போதனைகளை எடுத்து கவனமாக குறித்து வைத்துக் கொள்வது. மூன்றாவதாக இங்க நம்ம பார்க்கிறோம், அப்கோர்ஸ் ஆசாரியர்கள். அவங்களுடைய வேலை என்ன? மக்கள் கொண்டு வருகிற அந்த பலிகளை கர்த்தருக்கு படைப்பது. இவங்க இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யறவர்களாக இருந்தான்னா பரவாயில்ல. ஆனா இந்த பரிசேயர்களும் இந்த வேத பாரகர்களும் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியாவது அவர் சொல்ற அந்த விஷயத்த நாம முரண்பாடணும், அவரு சொல்றத நம்ம எதிர்த்து செயல்படணும், இல்ல எப்படியாவது அவரை குற்றப்படுத்தணும். இப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு தருணத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரகர்களும் ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் கேள்விகள் மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஓய்வு நாள்ல ஒருத்தனை குணப்படுத்தலாமா? இது மோசேயினுடைய பிரமாணத்தின்படி தவறு இல்ல, நீ ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிறாய். எல்லா விதத்திலும் இவர்கள் குறை சொல்லும்படி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவருடைய செயல்களையும் ஊழியத்தையும் குறை கண்டுபிடிக்கணும், இவரை குற்றப்படுத்தணும் அப்படின்னாலே இவங்க இருக்கிறாங்க. இப்போ 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்களேன். 3வது வசனம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இங்க இந்த வேதபாரகரும் பரிசேயர்களுடைய சிந்தனையும் நோக்கமும் என்னன்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படியாவது ஆண்டவராகிய இயேசுவானவரை குற்றப்படுத்தணும், எப்படியாவது ஆண்டவராகிய இயேசுவானவரை அவர் செய்கிறது, அவர் பேசுறதெல்லாம் தவறுன்னு நிரூபிக்கணும். ஏன்னா இவர் அநேக மக்களை கூட்டி சேர்த்து அவருடைய உபதேசத்தை போதிக்கிறார். நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க, நம்முடைய உபதேசத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்ல போனா, இவர்களுடைய உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பொறாமை எழும்பினது. ஏன் இப்படி இவங்க செய்யணும் பாருங்களேன். இங்க வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறாங்க. இந்த ஸ்திரீ செய்த செயல் என்ன? விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்டாள் என்று இவங்க சொல்றாங்க. சொன்னது மாத்திரமல்ல, மோசே அவர்கள் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பெண்ணை என்ன பண்ணணும்? கல்லால் அடித்து கொலை செய்யணும். இயேசுவே, இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய சிந்தனை என்ன? நீங்க எப்படி இந்த காரியத்தை கையாளுவீங்க அப்படின்ட்டு இந்த வேத பாரகரும் பரிசேயரும் கேட்கிறார்.
இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பெண்மணியை நிச்சயமா என்ன பண்ணணும்? ஓகே, இந்த ஒரு சூழ்நிலையை இந்த பெண்ணை பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லால் அடித்துதான் கொலை பண்ணணும், கொலை செய்யணும், அதுதான் தண்டனை. ஆனா வெறும் அந்த பெண் மாத்திரம் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த பெண்ணோடு யார் இருந்தாங்களோ இருவரையும் தான் என்ன பண்ணணும்? கல்லால் அடித்து கொலை செய்யணும். அதை நம்ம யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்துல அதை கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மோசே அவர்கள் மூலமாக இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க இந்த வேதபாரகர்களும் இந்த பரிசேயர்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணை மட்டும்தான் பிடித்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் செய்கிற இந்த செயலினுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை கொலை செய்யணும்னு கிடையாது, அந்த பெண்ணை தண்டிக்கணும்ன்றது கிடையாது, ஆண்டவராகிய இயேசுவானவரை குற்றப்படுத்தணும். ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படியாவது இந்த காரியத்தில் அவர் தவறு செய்வார், அவரை பிடித்து நாம அவர் ஆலோசனை சங்கத்துக்கிட்ட கொண்டு போலாம், அவரை நாம குற்றப்படுத்துவோம். இங்க இயேசுவானவர் இதை எல்லாவற்றையும் அறிந்திருந்து எவ்வளவு நிதானமாக எவ்வளவு தெளிவாக கையாளுகிறார் பாருங்களேன். இவங்க சொன்ன சொல்லுக்கு, இவங்க கொண்டு வந்த காரியத்துக்கு இயேசுவானவர் என்ன செய்தார் வாசிக்கிறோம் பாருங்க. 6வது வசனத்துல, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுறது என்னன்னா, இயேசுவானவர் எதுக்கு தரையில எழுதினாரு, என்ன எழுதினாரு? ஓகே, அநேக வேத வல்லுநர்கள் இதான் சொல்லுவாங்க, இயேசுவானவர் இந்த ஜனங்களுடைய பாவங்களை எழுதினார்கள். இல்ல இயேசுவானவர் என்ன மோசே அவர்கள் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த வார்த்தைகளை எழுதினாரு. அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆக்சுவலா இயேசுவானவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போர்டெல்லாம் கிடையாது. ஓகே, இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு விரோதமா சண்டை வருது, போர் வருதுன்னா எப்படி திட்டம் தீட்டுவார்கள், எப்படி செயல்படுவார்கள் அப்படின்னா தரையில அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வரைவார்கள். எந்தெந்த இடத்துல நாம போய் தாக்கணும், எந்தெந்த இடத்துல நாம போய் பதுங்கி இருந்து நம்மளுடைய மக்களை பாதுகாக்கணும், இது போல திட்டம் தீட்டுவார்கள். அதே சமயத்துல போதிக்கிற ஆசிரியர்களும் அப்படிதான் கற்றுக் கொடுப்பார்கள். தங்களை சுற்றி இருக்கிற சீஷர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தரையிலே எழுதிதான் கற்றுக் கொடுப்பார்கள். இது ஆசிரியர் செய்கிற ஒரு காரியம். இங்க இயேசுவானவர் இந்த பரிசேயர்களுக்கு முன்பதாக, இந்த வேதபாரர்களுக்கு முன்பதாக என்ன பண்றாங்கன்னா அவர் எழுதுகிறார். என்ன எழுதினா? அவர் இங்கே இந்த ஜனங்களிடம் சொன்ன இந்த காரியத்தை எழுதினார். என்ன சொன்னாரு பாருங்களேன். 7வது வசனம், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இங்க இயேசுவானவர் ரொம்ப எளிமையான ஒரு காரியத்தை சொல்றார். எல்லாரும் இருக்கிறாங்க, ஒன்னே ஒன்னுதான் சொல்றாரு, யார்கிட்ட பாவம் இல்லையோ பா நீங்க கல்லால் எடுத்து என்ன பண்ணுங்க, அந்த பெண்ணை அடிங்க. இந்த வேதபாரர்களும் இந்த பரிசேயர்களும் கேட்டது என்ன? ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னது என்ன? மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கொலை செய்யணும், நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவானவர் என்ன, இவங்க கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லிடணும்? ஓகே, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த பெண்மணி மாத்திரம் இருக்கா, இவரோடு கூட இருந்த நபரையும் அழைத்துக் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவர்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் நன்றாக அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சிந்தை உடையவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நாம 7வது வசனத்துல வாசிக்கிறோம், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். உங்களிடத்தில் பாவம் இல்லை என்றால் நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க.
அப்ப இந்த பரிசேயர்கள், இந்த சதுசேயர்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா பாவம் நிறைந்த எண்ணமாக வெளிப்பட்டது. இவங்க வெளி தோற்றத்துல வெளிப்பிரகாரமாக மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னு சொல்றாங்க. அது ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் ரொம்ப மிகுந்த அக்கறையோடு அவங்க கொண்டு வராங்க. ஆனா இவங்களுடைய உள்ளான எண்ணமும் நோக்கமும் பாவ சிந்தை உடையதாய் இருந்தது. வாசிக்கிறோம் பாருங்களேன், 9வது வசனத்துல அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவரை ஒருவர் போய்விட்டார்கள், ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவான சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் போயிட்டாங்க. இங்க நாம படிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அட்லீஸ்ட் பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்கு, இந்த பரிசேயர்களுக்கும் இந்த வேத பார்வைக்கும் என்ன இருக்கு? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவராகிய இயேசுவான சொன்ன பாவம் இல்லாதவன் யார் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் அந்த கல்லை எடுத்து அடிக்கட்டும். இங்கே நம்ம பார்க்கிறோம், தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. இந்த வார்த்தையை படிக்கும்போது பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு, நம்ம நல்லவங்கன்னு நினைக்க கூடாது. அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருந்தார்கள் அதை நம்ம கவனித்து பார்க்கணும். இங்க வாசிக்கிறோம், தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. அது என்னது? மனசாட்சியினால கடிந்து கொள்ளப்பட்டு அவ்வளவு உண்மையுள்ளவர்களாக தங்களுடைய மனசாட்சியை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் இந்த ஒரு காரியத்தை செஞ்சே இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையை அறிந்து கொண்டார்கள். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? சுயநீதியை உடையவர்களாக இருந்தார்கள். தாங்கள் செய்கிறதுதான் சரி என்று உறுதிப்படுத்தினார்கள். தாங்கள் சொல்லுகிற காரியம்தான் நியாயமானது, உண்மையானது, இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அதே சமயத்துல என்ன போல ஒரு நல்லவன் சுத்தி இருக்கிற இந்த எருசலேமிலேயோ இல்ல இந்த வேற எந்த பகுதியிலயோ கிடையவே கிடையாது, என்கிட்ட குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரர்களும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் பெற்றிருந்த அந்த எண்ணம் தவறான ஒரு எண்ணம். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, குற்றம் சுமத்துவதற்காக சோதிக்கும்படி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சோதிக்கும்படி. நாம மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவானவரை பிசாசானவன் சோதித்தான். இங்க இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரர்களும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசுவானவரை சோதிக்கும்படி இங்க உட்படுகிறாங்க. அப்ப இவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் எவ்வளவு பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. இங்க வாசிக்கிறோம், அவர்கள் என்ன தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். யாரும் இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. ஆரம்பத்துல வரும்போது என்ன சொன்னாங்க? நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், பண்ணிருக்கிறோம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலாமா கூடாதா நீங்க சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசின இந்த கூட்டத்தா இப்போ ஒரு பதிலும் சொல்லாம, ஒரு வார்த்தையும் பேசாம எல்லோரும்
திரும்பி போனார்கள். இயேசுவும் அந்த ஸ்திரீ மாத்திரம்தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வாசிக்கிறோம், இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீ தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இங்க ஆண்டவராக இயேசுவானவர் எவ்வளவு கிருபையாக இரக்கமாக இந்த பெண்ணிடம் அவர் பேசுகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் எல்லா விதம் வல்லமையும் இருக்கு அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்துவதற்கு, அந்த ஸ்திரீயை தண்டிப்பதற்கு. ஏன்னா இவரிடத்தில் பாவம் இல்லை, இவர் நிச்சயமா இதை செஞ்சிருக்கலாம். அந்த பெண்ணை குற்றப்படுத்தல, அதே சமயத்துல நியாயம் தீர்க்கல. என்ன செய்கிறாரு பாருங்களேன், 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த பெண் தான் செய்த பாவத்தை என்ன பண்ணல, நான் இதை செய்யவே இல்லை அப்படின்லாம் சொல்லல. இந்த வேத பாரகரும் இந்த பரிசேயர் கூட்டி கொண்டு வரும் பொழுது அதை அவ ஏற்றுக்கொண்டாள். நிச்சயமா எனக்கு தண்டனை உண்டு என்பதை அவள் அறிந்து கொண்டாள். இன்றைக்கு நான் மரித்து போவேன் என்ற அந்த ஒரு சிந்தனையும் அவளுக்கு இருந்திருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். என்ன சொன்னாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அதாவது அவங்க எல்லாம் உன்னை என்ன பண்ணாங்க, குற்றப்படுத்தினாங்க, உன்னை குறை சொன்னாங்க, உன்னை எப்படியாவது அழிக்கணும், அதாவது தண்டிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை தண்டிக்க மாட்டேன், நியாயம் தீர்க்க மாட்டேன், நீ போலாம். அதே சமயத்துல இனி நீ பாவம் செய்ய. இப்படிப்பட்ட கிருபையின் வார்த்தைகளையும் இப்படிப்பட்ட மிகுந்த அன்புடைய ஒரு மனிதனை இந்த ஸ்திரீ முதல் முறை சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கை பாவத்தினால் மூடப்பட்டிருந்தது, பாவத்தினால் நிறைந்திருந்தது. பாவ ஜீவியம் தான் அவள் தன்னுடைய நாட்களையும் தன்னுடைய வாழ்க்கையும் அவ்வளமாக கழித்துக் கொண்டிருந்தாள். இரக்கத்தை பார்க்கல, அன்பை பார்க்கல, கருணையை பார்க்கல, மன்னிப்பை பார்க்கல. அவள் பார்த்தது எல்லாமே எல்லோரும் அவளை குற்றப்படுத்துவதும் எல்லோரும் அவளை நியாயம் தீர்ப்பதையும் தான் அவ பார்த்திருக்காங்க. தவிர ஆண்டவராக இயேசு ஆண்டவர் இங்கே அருளின இந்த ஒரு கிருபைய, இந்த அன்பை முதல் முறையாக அவள் கண்டார். அந்த பெண்மணியும் திரும்பி போகிறார். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராக இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். 12வது வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னும் அவர் தேவாலயத்தில் இருந்துதான் மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைலாம் நடக்குது. இப்ப மக்கள் கிட்ட இந்த காரியத்தை சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இங்க அந்த பெண்மணி ஆண்டவராகிய இயேசுவான சொன்ன வார்த்தையை கேட்டு போயிட்டாங்க. வேற எந்த ஒரு பதிலும் சொல்லல, வேற எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் என்ன கொண்டு வரல. ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன இந்த ஒரு காரியம் அங்க இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசப்பட்டது, எழுதப்பட்டது. என்ன அப்படின்னா, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இதை இங்க புதுசா கற்றுக் கொடுக்கிறாரா? இல்ல. நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 3-4
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இது ஆரம்பத்திலேயே, தொடக்கத்திலேயே இயேசுவானவர் யார் என்பதை அறிந்திருக்கிறாங்க. ஆனா இங்க இன்னும் ஆழமாக, விளக்கமாக இந்த ஜனங்களுக்கு ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இப்போ நாம இந்த ஒரு பின்னணியை புரிந்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இருளடை செய்கிறது. பாவம் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை எல்லா விதத்திலும் குற்றப்படுத்துகிறது. பாவம் ஒரு மனிதனுடைய சூழ்நிலையே அவனை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கொண்டு போகக்கூடியது. அதுலயும் குறிப்பா நம்ம சொல்லுவோம், நான் என்னுடைய எண்ணத்தினால பாவம் செய்யறேன், என்னுடைய வார்த்தையினால நான் பாவம் செய்யறேன், என்னுடைய செயல்னால பாவம் செய்யறேன். இங்க ஆண்டவராய் இயேசுவானவர் அங்க இருக்கிற மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சத்தியம்? இந்த வேத பாரகரும் இந்த பரிசேயர்களும் செய்த செயல்கள் என்ன? ஒன்று, அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். பாஸ்டர், குற்றப்படுத்துறது பாவமா? இவங்க சரியில்லை, இந்த ஒரு காரியம் சரியில்லை, குற்றப்படுத்துவது பாவமா? இரண்டாவது, இங்க பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவானவரை சோதிக்கும்படி நம்ம என்ன படிக்கிறோம்? ஓகே, நீங்க நேரம் இருந்தா இந்த வர செவ்வாய்க்கிழமை வாங்க, நம்ம 10 கட்டளைகளை குறித்து நம்ம படிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பரீட்சை செய்யக்கூடாது. அவருடைய நாமத்தை அனாவசியமா பயன்படுத்தக்கூடாது. நம்ம மத்திய 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவான். அப்போ என்ன பிசாசு என்ன சொல்லுவான்? நான் என்ன, நீங்க நினைக்கணும், இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமா மாத்துங்க சொல்லுவான். ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்ய மாட்டார். அதே சமயத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தேவாலயத்துல கீழே விழுங்க, தாழ விழுங்க, உங்களை தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள். இல்ல, நான் கர்த்தரை பரீட்சை பண்ண மாட்டேன், பரீட்சை செய்ய மாட்டேன். ஆனா இங்க இந்த வேத பாரர்களும் இந்த பரிசேயர்களும் என்ன பண்றாங்கன்னா, சோதிக்கும்படி செயல்படுகிறார்கள். இந்த 2 காரியங்களையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். குற்றப்படுத்துவது, அதே சமயத்துல நியாயம் தீர்ப்பது, மற்றவர்களை கடிந்து கொள்வது. இவர்கள் இப்படிப்பட்டதான், இவங்கெல்லாம் தண்டனைக்கு பாத்திரர்கள். இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தனையுமே நம்மை இருளான இந்த பாவத்திற்கு கொண்டு போகும் என்பதை ஆண்டவராகிய இயேசுவானவர் இங்கே இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். குற்றப்படுத்துவது, குறை சொல்வது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்த அந்த முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? கர்த்தருக்கு விரோதமாக அவங்க குறை சொல்லிக் கொண்டு குற்றப்படுத்தி கொண்டேதான் இருந்தார்கள். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஒரு காரியத்தை இந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாருன்னா குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன? இவர்களுடைய குற்றம் சுமத்துகிற சிந்தனை. இவர்கள் எப்படியாவது ஒரு மனிதனை சோதித்து பார்க்கும்படி செயல்படுவது, அதே சமயத்துல நியாயம் தீர்க்கிறது. நான் ரைட்டா இருக்கிறேன், நீ சரியில்லை, நீ தண்டிக்கப்படணும், உனக்கு இது தேவைதான், இது உனக்கு அவசியம்தான்.
ஆண்டவராகி இயேசுவானவர் என்ன சொன்னாரு? உன் கண்ணுல இருக்கிற என்னது துருவ பார்க்காம நீ என்ன பண்ற? உன் சகோதரன் கண்ணுல இருக்க நீ தூசிய பாக்குற. ஏன்? இன்றைக்கு நாம செய்ய தவறுகிற காரியமே இதுதான். நான் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு, நான் ஏதோ ரொம்ப 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 நேர்த்தியா இருக்கு, என்ன போல ஒரு நல்லவன் கிடையாது, ஆனா நீ கெட்டவன், நீ ரொம்ப மோசமானவன், உன்னெல்லாம் யாரும் ஏத்துக்க விட மாட்டாங்க. ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார், இது எல்லாமே உன்னை பாவ இருளிலே நடத்தும்படியான செயல்கள், பாவ இருளிலே தங்கி இருக்கும்படி நடப்பிக்கக்கூடிய கிரியைகள். இதெல்லாம் பாவமா? நிச்சயமா பாவ இருளான வாழ்க்கையிலே நாம நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் இருக்கும். இதை ஆண்டவராக இயேசுவானவர் அறிந்துணர்ந்து அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். இங்கதான் மிக முக்கியமான ஒரு காரியம். என்னை பின்பற்றுகிறவன் இருள நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இன்றைக்கு நாம எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தான். நாம எல்லோரும் ஆண்டவராகிய இயேசுவை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தான். ஆனா நம்ம எத்தனை பேரு ஆண்டவராகிய இயேசுவானவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் நாம குறை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் மற்றவர்களை சோதிக்கும்படி நாம முயற்சி பண்ணுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் மற்றவர்களை நாம என்ன பண்ணுவோம்னா நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம். நாம கிறிஸ்தவர்களா இல்ல ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவானவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல், அதாவது இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள், அவங்க நடந்த அந்த பாதை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இருளான ஒரு வாழ்க்கை. ஈவன்தோ நியாய பிரமாணத்தை தெரிந்திருந்தாலும், அவங்க மக்களுக்கு போதித்தாலும், அவர்களுடைய எண்ணமும் நோக்கமும் சிந்தனையும் குறை சொல்றது, நியாயம் தீர்க்கிறது, குற்றப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அவர்களை நிந்திப்பது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பாவ இருளான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு நடத்தக்கூடியது. ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் எவனோ அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியில நடப்பான். இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களா இருக்க விரும்புகிறோமா அல்லது கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க விரும்புகிறோமா? ஏன்னா இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன அந்த காரியங்களை கேட்கிறாங்க, ஆனா ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா பாத்தீங்கன்னா இல்ல. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறார். பாருங்களேன், 13வது வசனத்தில் சொல்ற, அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல. இவர்கள் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா குற்றப்படுத்துகிறார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன காரியங்களை எதிரடையாக பேசுகிறார்கள். உன்னை பற்றி நீ சாட்சி கொடுக்கிற, யார் அதை ஏற்றுக்கொள்வா? நீ இதெல்லாம் சொல்றியே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் ஒத்து வராது. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் முன்கூட்டியே இதை பரிசேயர்களுக்கு எடுத்து படித்து கொடுத்தார். என்னுடைய பிதாவானவர் எனக்கு சாட்சி கொடுக்கிறார், வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது, என்னுடைய செயல்கள் சாட்சியிடுகிறது. இவ்வளவு இருந்தும் அப்புறம் ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியல? ஆண்டவராகிய இயேசுவானவர் இத்தனை காரியங்களையும் கற்றுக் கொடுத்தோம், ஏன் இவங்களால வெளிச்சத்தின் பாதையில வெளிச்சத்தை தெரிந்திருக்க முடியல? வாசிக்கிற பாருங்கள, யோவான் 8ஆம் அதிகாரம். இந்த ஜனங்களால் ஏன் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய அவர் காண்பித்த அந்த ஒளியிலே
அவர்களால் நடக்க முடியவில்லை, ஜீவ ஒளியை கண்டடைய முடியவில்லை. இங்க அதற்கான காரணத்தை பார்க்கணும். 43வது வசனம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து இது நல்ல முறையில குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை அறியாமல் இருப்போம் என்றால் நாம் இந்த பரிசேயர்கள், இந்த வேதப்பாரர்களை போல இருளான வாழ்க்கையில் நடக்கிறவர்களாய் இருப்போம். இதை ஆண்டவராக இயேசுவானவர் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் எந்த சமயத்திலும் எந்த வேலையிலும் மனிதர்களை குற்றப்படுத்துவர்களாக, நியாயம் தீர்க்கிறவர்களாக, குறை சொல்லுவர்களாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க வாழ்ந்த பின்னணி அப்படி, அவங்களுடைய குணம் அப்படி, அவங்களுடைய தன்மை அப்படி. நான் சொல்ற வேதம் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் மிக தெளிவாக அதை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? வசனத்தை அறியாதவர்கள் தான் மற்றவர்களை சோதிக்கும்படி செயல்படுவார்கள். வசனத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் தான் மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள், மற்றவர்களை நியாய தீர்ப்பார்கள். இன்னும் சொல்ல போனா, வசனத்தை அறியாதவர்கள் தான் தன்னை நீதிமானாக, இன்னும் சொல்ல போனா தன்னை எல்லா விதத்திலும் சரியான ஒரு மனிதனாக பாவிப்பார்கள். ஆனா வசனத்தை அறிந்து கொண்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, அது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்க, அதாவது ஐக்கியப்படுகிற மக்களோடு கூட அவங்க எப்படிப்பட்ட தன்மையோடு இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்க வாசிக்கிறோம். அடுத்தது 43ல பாருங்க, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா. இரண்டாவது முக்கியமான ஒரு பிரச்சனை, உபதேசத்தை கேட்பதற்கான அந்த மனம். இந்த பரிசேயர்கள், இந்த வேதப்பாரர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவர் போதித்த வார்த்தையை கேட்டாங்களா? இல்ல. குறை கண்டுபிடிக்கணும், அவரை சோதிக்கணும், அவரை பிடித்து அவரை எப்படியாவது கண்டிக்கணும். அவங்க இந்த நோக்கத்தோடு தான் வராங்க, தவிர வேத வசனத்தை, உபதேசத்தை கேட்கக்கூடிய மனதோடு வராங்க. இன்றைக்கு நாம இந்த ஒரு தன்மையோடு இல்லாமல் இருப்போம் என்றால், அதாவது உபதேசத்தை கேட்க வேண்டும் என்கிற அந்த மனது இல்லாமல் இருப்போம் என்றால், நாம இருளிலே நடக்கக்கூடியவர்களாக இருக்கும். இருளான வாழ்க்கையில நாம இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்போம். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் பாருங்களேன், 45வது வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசி. சோ ஃபர்ஸ்ட் அவங்க அறியல, அப்புறம் மனதில்ல, விசுவாசம். இது மூன்றும் இல்லாததுனால இவர்களுடைய செயல்பாடுகள் எங்க இருக்கு? இருளான ஜீவியத்துல செயல்பாடுகள் இருக்கு. ஆண்டவராகிய இயேசுவானவர் இவர்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை தான், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அது என்ன அந்த ஜீவ ஒளி? யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்றைக்கு பாவ இருளான வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். என்றைக்கு அந்த மனிதன் தன்னுடைய பாவ இருளான செயல்பாடுகளை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துதான் வெளிச்சம் என்பதை அறிந்து கொள்கிறானோ, அன்றைக்கு அவன் வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். ரட்சிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா அது அதோடு நிக்கல. அந்த மனிதனை தன்னுடைய பாவ இருளான செயல்பாடுகளில் இருந்து யார் விடுவிக்க முடியும்? இங்க வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு விசுவாசித்திருப்போம். ஆனா இன்னமும் நம்ம பழைய பாவ வாழ்க்கையிலே, இருளான ஜீவியத்திலே நம்ம இருப்போம். காரணம் என்ன? நாம இன்னும் அந்த பழைய பாவத்திலிருந்து, இருளான சூழ்நிலையில் விடுவிக்கப்படல. சத்தியம்தான் நம்மளை விடுதலையாகும். சத்திய வார்த்தைகள் தான் நம்மை இப்படிப்பட்ட இந்த இருளான பாவ எண்ணங்களிலிருந்து, குணத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் ஆண்டு சொன்ன, மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், யோசனைகள் எவ்வளவு கொடுமையானது. ஆண்டவரை தவிர வேற யாராலையும் அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பாவ எண்ணங்களும் சிந்தனைகளும் உடையவர்களாக நாம இருந்தோம். ஆண்டவராக இயேசுவானுடைய ரட்சிப்பு நம்மை தேடி வந்தது. அது மாத்திரம் இல்லை, சத்தியத்தை அறிகிறதுனால் நாம அந்த இருளான பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம இந்த காரியத்தை சிந்தித்து பார்ப்பது அவசியம். இரண்டு முக்கியமான காரியங்கள். ஒன்று, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடனாக நாம் இருக்கிறோமா? இரண்டாவதாக, நாம வெறும் ரட்சிக்கப்பட்டு ஓகே நம்முடைய வாழ்க்கையை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமா, அல்லது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஜீவியம், நம்முடைய குணாதிசயம் சத்தியத்தினால் விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் சாட்சியுள்ள நபர்களாக இருக்க விரும்புகிறோமா? ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம இந்த பரிசேயர்கள் போல, இந்த வேதக்காரர்களை போல கர்த்தருடைய வார்த்தையை அறியாமல் இருப்போம் என்றால், மனதார ஏற்காதவர்களாக இருப்போம் என்றால், விசுவாசிக்கவில்லை என்றால், நாம இன்னமும் இருளான வாழ்க்கையில தான் இருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பாதையில நடக்கிறவர்களாக அல்ல. நாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இந்த பரிசேயர்களை போல, இந்த வேதப்பாரர்களை போல யாரை குற்றப்படுத்தலாம், யாரை சோதிக்கலாம், யாரை நியாயம் தீர்க்கலாம் என்று இருப்போம் என்றால், இந்த பாவ எண்ணங்கள் நம்மை பாவ இருளான வழிக்குதான் கொண்டு போவோம் தவிர ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படி உதவி செய்யும். இந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளும்படி, அடையும்படி எது உதவி செய்யும்? சத்தியம், சத்திய வசனம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றக்கூடியது. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை தான் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு போதித்தார். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் ஒளியா இருக்கிறேன்னா நீ என்னை பின்பற்றுகிறாயா? நான் ஒளியா இருக்கிறேன்னா இந்த ஒளியை பார்க்கும்படி என்னிடத்தில் நீ தேடி வருகிறாயா? மனதோடு, முழு ஆர்வத்தோடு, விசுவாசத்தோடு, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டத்தோடு நாம இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளோடு வருவோம் என்றால் நிச்சயமா சத்திய வசனத்தினால கிடைக்கக்கூடிய அந்த விடுதலையை நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்திலேயே மாற்ற முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் தான். அதை மாற்ற ஒருவருக்கு மட்டும்தான் வல்லமை, ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய வார்த்தைகளால் மட்டும்தான் முடியும். மற்றபடி வேற யாராலையும் முடியாது. ட்ரை பண்ணுங்களேன். இன்னைக்கு சயின்டிஸ்ட் அநேகம் என்ன பண்ணலாம், மனிதனுடைய மூளையை நாம கண்ட்ரோல் பண்ணலாம், மனிதனுடைய எண்ணங்கள், யோசனைகளை நாம கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். அது முடியாது. ஒவ்வொருடைய சிந்தனையும் எண்ணத்தையும் மாற்ற நாம எவ்வளவு பாடுபட்டாலும் அதனுடைய எண்ட் ரிசல்ட் ஃபெயிலியர் தான். ஆண்டவராகிய இயேசுவானவரை நாம் நம்பும் பொழுது இருளான வாழ்க்கையை விட்டு ஜீவ ஒளியை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சத்திய வார்த்தைகளை
வசனங்களை நாம் எந்த அளவுக்கு கவனித்து கேட்கிறோம், அறிந்திருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியத்தினால்தான் நமக்கு விடுதலை உண்டு. இதை நாம இன்றைக்கும் ஆழமாக புரிந்து கொள்வோம். அதுவும் யோவான் 8ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது எல்லாரும் இந்த ஒரு காரியத்தை தான் மையப்படுத்துவாங்க. ஓகே, ஆண்டவராய் இயேசுவானவர் நானே ஒளியா இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா அதை ஏன் அதை சொல்லணும்? அதுல குறிப்பா இந்த பரிசேயர்கள், சதுசேயர், வேதபாரகர்கள் இவங்களுடைய தன்மைகளை அங்க விவரித்து காண்பிக்கிறார். நாம அந்த ஜனங்களைப் போல குறை சொல்லுகிறவர்களாக, மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக, இல்ல சோதிக்கும்படியாக, இல்ல மற்றவர்களை எல்லா விதத்திலும் குற்றம் சாட்டும்படியாக இருப்போம் என்றால் நாம பாவ இருளான வாழ்க்கையில தான் இருப்போம். இன்றைக்கும் நாம எங்க இருக்கிறோம் அப்படின்றத சோதித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு தருகிற ஒரு அழைப்பு இதுதான். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னை தேடி வந்திருக்கிறார் என்றால் நான் ஒரு கிறிஸ்தவனா வாழ விரும்பல. நான் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபராக வாழ விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசுவான ஒரு அருளின அந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படி நான் நாடுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியத்தினால் விடுதலையை காணும்படி, சத்தியத்தினால் மாற்றத்தை காணும்படி நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாஞ்சை என்னவாக இருக்கிறது? இந்த பூமியில நீங்க கிறிஸ்தவர்களா வாழணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் கன்சிடர். கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கலாம், ஆனா உண்மையாகவே கிறிஸ்துவை போல வாழுகிறோமா? அதுதான் சவால். இங்க நாம நல்ல முறையில நம்முடைய மனதை ஆராய்ந்து பார்த்து தீர்மானிப்போம். இருளான பாதையை தேர்ந்தெடுக்க போகிறோமா? தேர்ந்தெடுக்க போகிறதுலாம் கிடையாது. நம்ம அங்கதான் வாழ்ந்தோம் முன்னாடி, அதிலே வாழ போறோமா? இல்ல, அதுல இருந்து பிரிந்து வந்து ஆண்டவராகிய இயேசுவானவர் அருளின அந்த ஒளியின் பாதையிலே நம்ம நடக்க தீர்மானிப்போம். இன்றைக்கும் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தரிடத்தில் நம்ம அறிக்கை செய்வோம், ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜீவிப்போம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனையும் கதிகதிமாக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க அருள் செய்யும். கர்த்தாவே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் இந்த இருளான பாவ சுபாவங்கள் எங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நாங்கள் இன்னமும் பாவத்திலே தான் இருக்கிறோம் அப்பா. அந்த பாவ இருளான ஜீவியத்திலிருந்து, பாதையிலிருந்து நாங்கள் விலகி வந்து ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படி ஆண்டவரே சத்தியத்தினால் விடுதலை காண ஆண்டவரே நீர் உதவி செய்யும். அதற்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனிக்கணும், அறிந்திருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். மனதார எங்களுடைய முழு உள்ளத்தால அதை நாங்க அறிந்து கொள்ளவும் ஆண்டவரை விசுவாசிக்கவும் நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் இந்த பரிசேயர்களை போல, இந்த வேத பாரர்களை போல குற்றப்படுத்துகிற ஆவியை ஆண்டவரை எங்களிடத்தில் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் தகுதியும் இல்லை அப்பா. நாங்கள் எல்லா விதத்திலும் பலவீனமானவர்கள். இது எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பாவ எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் இருளானது. இவைகள் எல்லாம் எங்களை பாவத்தில் நடத்தக்கூடியது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் அப்பா. கர்த்தராகிய இயேசுவானவரை நாங்கள் பின்பற்றுவர்களாக, அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தாவை உம்முடைய சத்தியத்தினாலே நீர் எங்களை விடுதலையாக்கும். தொடர்ந்து உம்முடைய பூரண கிருபையும் உம்முடைய பிரசன்னனும் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.